ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராகன் பால் லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸை விட்டு தெளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த உலகமே அதுக்கு ஆடி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவல் ஐப்பு போய்கிட்டே இருக்குது. அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஒரு அப்டேட் விழுந்தாலே இங்கே சர்வர் இன்டர்நெட் எல்லாமே கிராஷ் ஆகுது. இதில் 3 அப்டேட் விட்டுருக்காங்க, 3மே தரமான அப்டேட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் இருக்குப்பா. அதில் பீரஸ் அந்த ரீமாஸ்டர்டு அந்த டிராகன் பால் சூப்பர் பீரஸ் அந்த இது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் சூப்பரோட சீசன் 2, அதாவது நம்ம கேலக்டிக் பெட்ரோல் அதுக்கப்புறம் 3வது உள்ள அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் கேம் 2027 ரிலீஸ் ஆக போகுது. இது 3 தான் அப்டேட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பீரஸ் ரீமாஸ்டர் அனிமே பற்றி பார்த்துடலாம். அதாவது என்னன்னா, அது நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்கு ப்ரோ டோர்னமெண்ட் ஆஃப் பவர் அது இதுன்னு நம்ம எல்லாமே ஆல்ரெடி டிராகன் பால் சூப்பரே பார்த்துட்டோம். நிறைய பேர்லாம் ரீவாட்ச்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமும் எதுக்கு அதை ரீமாஸ்டர் பண்ணி திருப்பி ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இன்னும் நிறைய பேர்லாம் கேட்டாங்க, அதாவது இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் விசஸ் கோகு அந்த ஒரு மூவி ஒன்று இருக்கும், காட் விசஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ட்ரெய்லர் இப்போ ரீமாஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லரில் விஷுவல்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குது. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த அனிமேஷனுக்கும் இப்போ பார்க்குற அனிமேஷனுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு ஏதோ ஒரு புது அனிமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, ஐப்பு அடங்கவே மாட்டேங்குது. சரி, இப்போ என்னென்னா, இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு தனி மூவி ஒன்று இருக்குது. அதே மாதிரி டிராகன் பால் சூப்பர் அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் போதும் ஃபஸ்ட் ஆர்க்கு நம்ம பீரஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 வாட்டி நம்ம பார்த்துட்டோம். திருப்பி எதுக்கு ப்ரோ அதை ரீமாஸ்டர் பண்ணுறாங்கன்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். சூப்பராக அதுக்கு 2 முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ பீரஸ் அப்படின்ற நேம் வச்ச போதே நீங்கள் புரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த இப்போ இந்த ரீமாஸ்டர் பண்ணுறாங்கல்ல சூப்பர் சீரீஸை, அதில் பீரஸோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்கிற மாதிரி, பீரஸோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற மாதிரிலாம் நிறைய வரும். அதுதான் ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டுமே மெயின் கோர் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கோர் என்ன அப்படின்னா, நம்ம டிராகன் பால் சூப்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எல்லா அனிமேயுமே எப்படி பண்ணுவாங்கன்னா, மாங்கா வந்துடும், அதுக்கப்புறம் தான் அனிமேட் பண்ணுவாங்க. பட் இந்த டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனிமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அனிமேவோட சேர்ந்தாப்புல அப்புறம் மாங்கா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன அப்படின்னா, மாங்கா தான் எல்லா அனிமேக்குமே ஒரிஜினல் ஸ்டோரி பிளாட் எல்லாமே மாங்கால தான் இருக்கும். அனிமேல வரும்போது ஒரு சிலதை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபில்லர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த மாங்கா கூட சேர்ந்த அந்த அனிமே வந்தனால மாங்கா போயிட்டே தான் இருந்துச்சு. பட் நமக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதில் நமக்கு காட்டவே இல்லை அனிமேல. இப்போ அனிமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, மாங்கா அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது, ரெண்டும் ஒரே டைமிங்கில் வருது. அப்படிங்கும் போது ஒரு சில விஷயத்தை நமக்கு ட்ரிம் பண்ணி தான் டிராகன் பால் சூப்பரே காமிச்சிருக்காங்க. நீ என்ன ப்ரோ சொல்கிற, புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் டிராகன் பால் சூப்பரில் நம்ம வெஜிட்டா சூப்பர் சேயன் காடாக மாறுவான், நம்ம ரெட் கலர். அதில் எப்படி இருக்கும்னா, அது மாங்கால இருக்கு. பட் நம்ம அனிமேவா அந்த டிராகன் பால் சூப்பர் சீசன் 1 அந்த சூப்பர் பார்க்கும்போது எங்கேயுமே நம்ம வெஜிட்டா அந்த ஒரு மோடுக்கு போன மாதிரி நமக்கு காட்டவே இல்லை. ஏன்னா மாங்கா அக்யூரேட்டா அந்த டிராகன் பால் சூப்பர் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. கதையெல்லாம் கரெக்டாக தான் போகும். பட் ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன நமக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி, கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ட்ரிம் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இது நடந்ததுக்கு காரணம் அனிமேவும் மாங்காவும் ஒரே நேரத்தில் வந்தது தான் இதுக்கு காரணம். ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த டிராகன் பால் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்ல பேசினாங்க. அப்போ தான் இந்த 3 அப்டேட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அஃபிஷியலாக சொல்றது என்ன அப்படின்னா, டிராகன் பால் சூப்பரோட மாங்கா தான் அக்கிரா டோரியாமாவோட ஒரிஜினல் கண்டென்ட்டு. நீங்கள் பார்த்த சூப்பரும் அக்கிரா டோரியாமாவோட கண்டென்ட் தான். பட் அது ஒரு ட்ரிம்டு வெர்ஷன், ஒரு சென்சார்டு வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ என்னன்னா, இப்போ இந்த பீரஸ் இருக்குல்ல, டிராகன் பால் சூப்பர் பீரஸ் என்ஹான்ஸ்டு அந்த ரீமாஸ்டர் எப்படி இருக்கும்னா, அப்படியே அந்த மாங்கால என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நமக்கு சீரியஸாக காட்ட போகிறாங்க. அந்த வெஜிட்டா சூப்பர் சேயன் காடாக மாறுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க. சரி ப்ரோ, இதில் என்ன பலன் இருக்குது, அதை காட்டுறதுனால நமக்கு என்ன, நமக்கு தான் மெயின் கதை தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ டிராகன் பால் சூப்பர் சீசன் 2 வரப்போதில்ல, அந்த கேலக்டிக் பெட்ரோல், அதில் நம்ம வெஜிட்டா அல்ட்ரா ஈகோலாம் ஆவார். அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் வரணும், எப்படி மாறினா, எதுக்கு மாறினா, அந்த மாதிரி ஒரு அந்த ஆர்க் பேஸ்ட் அந்த டெவலப்மெண்ட் இருக்கிற வேர்ல்ட் பில்டிங்கு அதெல்லாம் நம்மளுக்கு புரியணும். அப்படின்னா இந்த டிராகன் பால் சூப்பரில் இந்த ஒரிஜினல் மாங்கால இருந்ததை நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஸோ அதனால தான் அவங்க ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்ம பார்த்ததே தான் பார்க்க போகிறோம்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதில் நிறைய புது 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 சீன்ஸு அண்ட் நிறைய ஸ்டோரி சேஞ்சஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அண்ட் கோர் டிராகன் பால் சூப்பர் தான். பட் அந்த போன விதம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால்
ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து சொல்லணும்னு தேவையில்ல. உண்மையான டிராகன் பால் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணி விட்றா நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. டிராகன் பால்னு பேர் போட்டாலே நான் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அப்டேட்டுப்பா. நிறைய பேர் குழப்பிக்க வேண்டாம். இது வந்து பார்த்ததே திருப்பி பார்க்கணுமா, இல்லை இது ஒரு மூவியா அப்படின்னா, இதை ஒன்று சொன்ன பார்த்தேன். நிறைய பேர் வந்து டிராகன் பால் சூப்பர் பீரஸ் வந்து ஒரு மூவி, அது ரீமாஸ்டர்ட் வெர்ஷனு, அதை படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சீசன் 2 டிராகன் பால் சூப்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி கிடையாது. டிராகன் பால் சூப்பர் பீரஸ் வந்து ஒரு அனிமே சீரிஸ் தான். ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வச்சு நமக்கு வந்து அனிமே சீரிஸாக விட போகிறாங்க. அது நம்ம ஃபால் 2026 வருது. ஃபால் 2026னா நமக்கு ஃபால் சீசன் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா செப்டம்பர் ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்போதுலேருந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் அந்த டைமிங்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட். ஓகேவா. ரெண்டாவது வந்து நம்ம கேலக்டிக் பேட்ரோலுக்கு வந்துடலாம். வேற லெவல். நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஏன்னா வந்து டிராகன் பால் சூப்பர் அந்த மாங்காலேயே வந்து இந்த மோரோ ஆர்க் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்குது. ஏன்னா ஸ்டோரி பிளாட்லாம் வந்து அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நம்ம டிராகன் பால் பார்த்துருக்கோம்ப்பா, டிராகன் பால் நார்மல் பார்த்துருப்போம், டிராகன் பால் ஜி பார்த்துருப்போம், டிராகன் பால் சூப்பர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த டிராகன் பால் ஜி சூப்பர் சீசன் 2 அதாவது த கேலக்டிக் பேட்ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதில் வர வில்லன் புதுசாக ரிலீஸ் பண்ணுற கேரக்டர்ஸு, வில்லன்ஸு, அந்த த்ரெட்டு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த வேர்ல்ட் பில்டிங்கை இன்னும் பெருசாக்குற மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்க் தான் அது. சரியா. அதாவது இந்த கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அது ஒரு சாகா, த கேலக்டிக் பேட்ரோல் பிரிசனர் சாகா அப்படின்றது தான் அந்த சாகாவோட பேர். அதில் வந்து புதுசாக மோரோ அப்படின்ற வில்லனை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அவன் தான் இருக்கிறதுலையே வந்து இந்த கேலக்டிக் பேட்ரோல் அந்த சாகாலே ஒரு டேஞ்சரஸான வில்லன். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து கோகோ வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டாரு, அப்புறம் வெஜிடா அல்ட்ரா ஈகோ எப்படியும் ஓப்பன் பண்ணிடுவார் அப்படி இப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. ஆனால் அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு வில்லன் தான் மோரோ. அந்த ஆர்க் பேரே மோரோ ஆர்க் தான். அந்த சாகால மோரோ ஆர்க். ஓகேவா. அவனோட பவர் என்னன்றதை நான் சொல்கிறேனே, வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு அந்த மாங்கால நான் போய் பார்த்தேன். அவனோட லுக் வைஸுமே சரி, அவனோட எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆரா ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அவனோட பவர் என்ன அப்படின்னா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிப்பான். ஒரு சாசஸர். ஓகேவா. அவன் வந்து கேலக்டிக் பேட்ரோல் பிரிசனில் வந்து பிடிச்சி வச்சிருந்துருப்பாங்க. இப்படி தான் கதை போகும். அதுலேருந்து தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனை வந்து யூனிவர்ஸுக்கே ஒரு த்ரெட்டாக நினைப்பாங்க. அப்புறம் நம்ம கோகு வெஜிடா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்த அவங்க வந்து தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அதான் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இருக்க அடிச்சிடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வாய்ப்பே கிடையாது. அதுக்காக நான் இந்த வில்லனுக்கு முட்டு கொடுக்கணும்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாலாம் தெரியாது. அந்த வில்லன் என்ன மாதிரி காட்ட போகிறாங்க, அனிமேல எப்படி காட்ட போகிறாங்கன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னென்னா அந்த வில்லன் தான் வெஜிடா அண்ட் கோகுக்குமே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த சாகால. அப்போ அவனை எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த கதையில் எப்படி காமிப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்தாலே எனக்குலாம் கூஸ்பம்ஸ் ஆகுது. எத்தனை பேர் வந்து இந்த ரீமாஸ்டர்ட் அனிமேவோட இந்த கேலக்டிக் பேட்ரோல் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் முதலே சொல்லிட்டேன்ப்பா. இப்போ வந்து அடுத்து என்னென்னா புது பவர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. நான் வந்து மாங்கா ஃபுல்லாலாம் படிக்கல. நான் அந்த மோரோ ஆர்க்கில் கொஞ்சம் மட்டும் படித்தேன். அது எப்போனா அந்த வில்லனோட அந்த இன்ட்ரோடக்ஷனு, அவன் வெளியே வர்றது, இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாலாம் படிக்கல, எனக்கு தெரியாது என்னென்னா. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நியூ பவர் அன்லாக்கிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது கோகுக்கா வெஜிடாக்கு இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்ட்ரா ஈகோ. பட் வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்குமே வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நியூ பவர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டென்ஸான பேட்டில். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இந்த ரெடிட் பேஜ்லாம் நான் போய் பார்க்கும்போது நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் வந்து ஒரு ஃபைட் நடக்கும் தெரியுமா, ஃபைனல் ஃபைட்டு. நம்ம அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டாக மாறினதுக்கப்புறம் அப்படி கேஷுவலாக வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார் தெரியுமா, அதுக்கப்புறம் இன்டென்ஸாக மாறும். அந்த மாதிரி அந்த ஃபைட்டை விட இந்த ஃபைட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ரெடிட்டில் அடிச்சுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து டிராகன் பால்லே பிடிச்ச ஃபைட்னா ஜிரன் விசஸ் கோகு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பீரஸ் விசஸ் கோகு சொல்லுவேன். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த ஃபைட் இருக்கும் அப்படின்றது பேச்சு அடிப்படுது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாகா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டிராகன் பாலை பார்த்தாலுமே ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு ஒரு வில்லன் வருவான், ஒரு த்ரெட் வரும், அப்புறம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது. பட் மோரோவர் இந்த மாங்கா சைடு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சாகா இந்த மோரோ ஆர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க்காக டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த என்ஹான்ஸ்டு அனிமேக்கும் வெயிட் பண்ணுறேன். அதாவது நம்ம டிராகன் பால் சூப்பர் பார்த்துருக்கோம்ல, அதையும் தாண்டி அந்த கதைக்குள்ளே வேறு நடந்திருக்கு, நமக்கு அது தெரியலை அப்படிங்கும் போது அப்போ அதை பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். பட் அதையும் தாண்டி ஒரு 2-3 மடங்கு வந்து நமக்கு இந்த டிராகன் பால் சூப்பருக்கு அப்புறம் என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கும்ல, இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கேலக்டிக் பேட்ரோலுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது
அப்டேட்டுக்கு வந்துடலாம். 3வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமு தான். அவங்க 3 இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கப்பா அந்த ஈவெண்ட்டில். வந்து கேம் ஒன்று, இந்த 2 அனிமே சீரிஸ் ஒன்று. 2 அனிமே சீரிஸ்க்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கேமுக்குமே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 அனிமேயுமே வந்து 2026 வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா, 2026 ஃபாலில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். பட் இந்த கேம் வந்து 2027 தான், கம்மிங் சூனுன்ற மாதிரி 2027 அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ட்ரெய்லரில். இந்த கேமோட அனிமேஷனை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பார்க்கிங் ஜீரோ இருக்குது, நம்ம ஃபைட்டர் ஜி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி தான், பண்டாய் நமக்கோ தான் நமக்கு வந்து அஃபிஷியலாக இதை வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்னால் கணிக்க முடியல அப்படின்னா, ஏஜ் 1000 அந்த கேம் பேரே என்னன்னா டிராகன் பால் கேம் ப்ராஜெக்ட் ஏஜ் 1000 அப்படின்றது அந்த கேமோட பேர். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த டிராகன் பால் கேம்ஸில் பார்க்காத ஒரு வேர்ல்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு புது உலகத்தை காமிச்சிருக்கோம். யூனிக்கான புது புது வில்லன் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம விளாடுற ஹீரோ கேரக்டர்ஸாக இருக்கட்டும், கேமுக்குனே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா, அக்கிரா டோரியாமா வந்து வரைஞ்சிருக்காராம் அந்த கேரக்டர்ஸை. அவரோட ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு கைடன்ஸில் அந்த கேரக்டர்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி லைன், அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏஜ் 1000 இருக்குல்ல, இந்த கேமில் வந்து ஸ்டோரி லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. நீங்கள் வந்து ஸ்டோரியால் ஆடும் போது, இப்போ நம்ம ஸ்பார்க்கிங் ஜீரோலாம் சும்மா ஃப்ரெண்டு கூட 1v2 1v1 அதெல்லாம் போட்டுட்ருப்போம். பட் இந்த கேமில் வந்து ஸ்டோரி பேஸ்டாக கொஞ்சம் நிறைய நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேம் பிளே எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிராகன் பால் யூனிவர்ஸில், அந்த வேர்ல்டில் இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு கேம் பிளே கிடைக்கும். அண்ட் டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது பிடிக்குன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு டிராகன் பாலில் வந்து 3 அப்டேட். ஐ மீன் இந்த 8 வருஷத்தில் ஒரு அப்டேட் வந்தாலே இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இப்போ 3 அப்டேட் வந்து நம்மளை நொறுக்கி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ஐப்பு அடங்கவே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கேன், எல்லா இடத்துலையும் நம்ம டிராகன் பால் கோகு வெஜிடான்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவல். அதாவது ஒரு கிரியேட்டர், அவரோட கிரியேஷன், அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ பேசப்படுது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த டிராகன் பாலை பற்றி நான் அங்கங்கே சின்ன சின்ன டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் உங்களை குழப்புவாங்கல்ல, இது கிடையாதுரா அது கிடையாதுரா இதுன்னு குழப்புவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுன்றதுக்காக தான் இந்த 3 அப்டேட்டுமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.